என் கணவர் என் கூட இருக்கணும், அவர் என் கூட சினிமாக்கு வரணும், அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இதுக்கு துட்டு வரணும். துட்டு இல்லாம வேலை நடக்காது. எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு நீ நாசமா போன்னு சொன்னா அதெல்லாம் போக முடியாது. திருப்பி பேக் டு த பெவிலியன் வந்துதாகணும். மறுநாள் ஒரு காஃபி கொடுக்கும்போது மனைவி மூஞ்சில அவர் முழிச்சுதான் ஆகணும். இந்தாங்க குடிங்க காஃபி சொல்றதுக்கு ஹஸ்பண்ட் முழிச்சுதான் பேசிதான் ஆகணும். என்ன கலந்தாங்க தெரியல. இல்ல பிரதர், இந்த லைஃப் வந்து இவங்க ரெண்டு முடக்கி போடுறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப். மேரேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது என்ன பொறுத்தவரையும். குழந்தை பிறக்கிறது அதை விட அந்த குழந்தைங்களை வழி நடத்தி போறது பெரிய பொறுப்பு இருக்கு. நாளைக்கு அவங்கள நம்ம மகாத்மா காந்தியாவோ சானியா மிர்சா ஆக்குறமோ அது அவங்க இதுல இருக்கு. அவங்க என்ன வரணும்ன்றது அவங்க இதுல இருக்கு. ஆனா கொடுக்க வேண்டிய பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டா போதுன்றது என்னோட. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணா ஹஸ்பண்டுக்கு அவர் இல்லன்னா இந்த குழந்தை எனக்கு வந்திருக்குமா? முதல்ல அவர் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்பா குழந்தை எல்லாம் கல்யாணம் பண்ணி நாளைக்கு எல்லாம் போயிடும், அவரை நான் தான் பாத்துக்கணும். இப்பெல்லாம் குழந்தை நாங்க தேடி விடுவோம். இவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காஃபின்னு திரும்பி பார்த்தா என் பொண்ணு இருக்காது. அவர் ஒருத்தர் எப்பயோ நம்ம கொடுத்த காஃபி இல்லன்னு அப்ப நம்ம யோசிக்கிற நிலைமைக்கு ஆளாக வேண்டாம். லைஃபை என்ஜாய் பண்ண கத்துக்கணும் இருக்கிறத வச்சு. டோன்ட் சர்ச் ஹாப்பினஸ் அவுட் சைட், ஹேவ் ஹாப்பினஸ் இன்சைட். உனக்குள்ள இருக்கிறது தான் சந்தோஷம். இவங்க எல்லாம் எனக்கு சந்தோஷத்துக்காக காசு கொடுத்தா சந்தோஷம் வருமா? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் தான் வரும். நல்ல சந்தோஷமா இருந்தா அந்த பிள்ளை வந்துருச்சு நீயே பாத்துக்கன்னு விட்டா அதுவும் கஷ்டம் தான். ஹஸ்பண்ட்ஸ்மே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. அவளுக்குமே வந்து தூக்கம் வரும், அவளுக்குமே நமக்கு நிறைய சிக்னஸ் வரும், ஹார்மோன் சிக்னஸ் நிறைய வரும். அதெல்லாம் ஹஸ்பண்டுமே பார்க்கணும். பிடிக்குதோ பிடிக்கல வந்தாச்சு, இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஒரு 50,000 இல்லாம இந்த சென்னையில குடும்பம் நடத்த முடியுமா? எல்லாருமே கேக்குறேன். காமனான கேள்வி. முடியுமா? முடியாது. அட்லீஸ்ட் 40-35 பத்தாது. வீட்டு வாடகை எந்த லெவலுக்கு போகுது? பொண்ணுங்களுக்கு வந்து ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா பையனுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அம்மா அப்பாக்கு கடமை முடிஞ்சு, கடமை இங்க ரேஸ் அப் ஆகுதுன்றப்போ அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண பொண்ணை பாக்கணும். கடமை. கொண்டாட்டின்னு வந்துச்சுன்னா கடமை. ரெண்டாவது குழந்தைய பாத்துக்கணும். என் ஹஸ்பண்ட் என் கூட சந்தோஷமா இல்ல, கொஞ்ச நாள் நல்லா போகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சண்டை வருது. காரணம் வந்து அப்ப வந்து ஹனிமூன் பீரியட்ல இருந்தோம், நல்லா சந்தோஷமா இருந்தோம், சிரிச்சோம், பேசணும். எனக்கு உன்னை விட்ட ஆள் தெரியாது, உனக்கு என்ன விட்ட ஆள் தெரியாது, உலகத்திலே நம்ம தான் பெஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்டா இருக்கிறது தான் பெஸ்ட் கப்பலுக்கு ஹெல்ப்பே பண்ணும். அது யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்ல. என் கணவர் என் கூட இருக்கணும், அவர் என் கூட சினிமாக்கு வரணும், அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இதுக்கு துட்டு வரணும். துட்டு இல்லாம வேலை நடக்காது. அவர் கொஞ்சறது பாப்பாரா இல்ல நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போற நிலைமையில தான் இருக்கும். இட்ஸ் நாட் அட்ஜஸ்ட்மெண்ட், இட்ஸ் an understanding. I will not say again it's not an adjustment. Husband and wife also competently each other. நிறைய விஷயங்கள் பேசுறீங்கல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் பேசுங்க. இப்படிலாம் பிரச்சனை வரும். நமக்கு சைல்ட் பர்த்ல இப்படி பிரச்சனை எல்லாம் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் வளர்க்கறனா பொண்ணு கிட்ட மட்டும் கொடுத்து இந்தாமான உன்னை கல்யாணம் பண்ண நல்லா சந்தோஷமா இருந்தா அந்த பிள்ளை வந்துருச்சு நீயே பாத்துக்கன்னு விட்டா அதுவும் கஷ்டம் தான். ஹஸ்பண்ட்ஸ்மே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. அவளுக்குமே வந்து தூக்கம் வரும், அவளுக்குமே நமக்கு நிறைய சிக்னஸ் வரும், ஹார்மோன் சிக்னஸ் நிறைய வரும். அதெல்லாம் ஹஸ்பண்டுமே பார்க்கணும். பிடிக்குதோ பிடிக்கல வந்தாச்சு, இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு நீ நாசமா போன்னு சொன்னா அதெல்லாம் போக முடியாது. திருப்பி பேக் டு த பெவிலியன் வந்துதாகணும். மறுநாள் ஒரு காஃபி கொடுக்கும்போது மனைவி மூஞ்சில அவர் முழிச்சுதான் ஆகணும்.